ஹாய் வணக்கம். இன்றைக்கி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுற பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டும் சேஃப் பெல்ட்டும் கட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணதை அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கணும். ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு எடுத்துடணும். இந்த ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச்சு. 14 இன்ச்சுனால் மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு 15 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆம்கோலுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு பேக் சைடு 1.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். ஃப்ரண்ட் சைடு அதுலேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேலில் ட்ராயிங் பண்ணிக்கணும். ட்ராயிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் ஹைட் 6 இன்ச்சு. மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸுக்குமே 6 இன்ச்சு வைக்கலாம். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் 6 இன்ச்சு வச்சுக்கலாம். மேலே நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுனால 3 இன்ச்சு வச்சுருந்தோம். அதுலேருந்து 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி 2.25 இன்ச்சு மேலேயும் மார்க் பண்ணி கீழேயும் மார்க் பண்ணி ரவுண்டாக ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 14 இன்ச்சு ஹைட்டு, மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு 15 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த 15 இன்ச்சுலேருந்து இந்த பக்கம் 2 இன்ச்சு அந்த பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணலாம். ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு எல்லாத்துக்குமே இப்போ ஃப்ரண்ட் டாட்டு பிடிக்கிறதுக்கு 13 இன்ச்சு இல்லாட்டி 13.5 இன்ச்சு டாட்டு பிடிச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த கொக்கி பீஸ் காஜா பீஸ் பக்கத்தில் இருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து அந்த பெல்ட்டுக்காண்டி அந்த சேஃப் வர்றதுக்காண்டி இந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது இந்த 1 இன்ச்சு இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணுறோம்ல, அதில் தான் கட் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் இல்லை, அந்த 2 இன்ச்சில் கட் பண்ண மாட்டோம். இந்த பக்கம் இருந்து இந்த கொக்கி பீஸ் பக்கத்துலேருந்து 2.5 இன்ச்சு வச்சுட்டு எல்லாத்துக்குமே 2 இன்ச்சு வச்சுட்டு டாட்டு பிடிக்கிறது 1.25 இன்ச்சா 1.5 இன்ச்சான்னு நம்மளாவே பெரிய சைஸ்னால் 1.5 இன்ச்சு, சின்ன சைஸ்னால் 1.25 இன்ச்சு நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அது கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.25 இன்ச்சு டாட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது 2.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.25 3.25 இன்ச்சு வரும் பாருங்கள். அந்த 3.25 இன்ச்சு மேலேயும் நேராக ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்காண்டி மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டு பிடிக்க 2.5 இன்ச்சு ஹைட்டு இந்த 3 இதுவும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு டாட்டுக்கு ஹைட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கொக்கி பீஸ் பக்கம் டாட்டு பிடிக்கிறதுக்கு இந்த 1 இன்ச்சு இருக்குங்களா, அதையும் இந்த பக்கம் இருக்கிற 1 இன்ச்சையும் ஜாயின் பண்ணிக்கலாம் கிராஸாக. இங்கே டாட்டு பிடிச்சா அங்கே எக்ஸ்ட்ரா துணி நமக்கு தேவைப்படும்.
அதுக்காண்டி கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆம்கோல் அந்த கோடு இருக்குங்களா அது வரலும் நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த இது லைட்டாக ஸ்லாண்டிங்காக போட்டுட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். அந்த இது ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச்சு ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பீஸுக்கு. இங்கே மேலே வந்து அந்த நெக்குக்கு அங்கேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அந்த 1/2 இன்ச்சிலேருந்து இங்கே ஒரு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல, ரெண்டாக எவ்வளோ வருதோ அதை ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 2.25 இன்ச்சு வரும். 5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ வந்து 2.5 இன்ச்சும் அந்த ஒரு பாயிண்டில் கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணி 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு எல்லாத்துக்குமே இந்த கொக்கி பீஸ் பக்கம் வந்து 2.5 இன்ச்சு தான் டாட்டு. எல்லாத்துக்குமே சேம் தான். டாட் பிடிச்சிட்டு அது மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கொக்கி பீஸ் நம்ம அடிக்கிறதுனால கீழே மட்டும் அந்த 1 இன்ச்சு இருக்குங்களா அங்கே மட்டும் 1/4 இன்ச்சு கீழே தள்ளி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே கட் பண்ணி எடுக்க. இப்போ 3வது டாட்டு பிடிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்லேருந்து இப்படி மடக்கணுன்னா 2 பக்கமும் அந்த மேல் பக்கம் வந்து ஒரே மாதிரி வரணும். 2 கிளாத்தும் ஒரே மாதிரி வந்தால் அது சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த மடக்குனது அந்த மடிப்பு பகுதிக்கு நேராக போட்டுட்டு 4 இன்ச்சு இந்த டாட்டுக்கு பிடிக்கலாம். 3 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரலும் இந்த டாட் பிடிக்கலாம். அந்த 4 இன்ச்சு டாட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கிராஸாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கொண்டு வந்துட்டு இந்த டாட் வந்து 1/4 இன்ச்சு அளவுலேயேவும் பிடிக்கணும். இந்த 4 இன்ச்சு டாட்டும் 1/4 இன்ச்சு அளவில் பிடிக்கணும். அந்த கொக்கி டாட்டும் 1/4 இன்ச்சு அளவில் டாட் பிடிக்கணும். இந்த 3 அளவுகளுமே ஒரே மாதிரி வரும். 2.25 இன்ச்சு 2.25 இன்ச்சு வருது இந்த ப்ளவுஸுக்கு. அந்த 1/4 இன்ச்சு உள் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணணும். ஒரு சிசர் கட்டு போட்டுக்கணும். நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த டாட் பிடிக்கிற இடத்துல சிசர் கட்டு போட்டுட்டோன்னா டக்குன்ட்டு பின்பக்கம் இருக்கிற பீஸ்லேயும் டக்குன்னு நம்ம டாட் பிடிச்சிடலாம். இப்போ வந்து சேஃப் பெல்ட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து பேக் பீஸோட லென்த்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். அந்த அகலம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு எவ்வளோ இருக்குன்னு எடுத்துகிட்டு நேராக ஒரு கோடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். கட் பண்ணி போட்டுட்டு 2 சைட்லேயுமே 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து 1/2 இன்ச்சு நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காண்டி மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்காண்டி இந்த அளவுகள் வந்து அந்த பீஸ் எப்படி கட் பண்ணோமோ அதிலேருந்து இந்த அளவு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து 3.25 இன்ச்சு சைடில் நம்ம டாட்டு பிடிச்சோலாம் அந்த இதுக்கு இதிலேருந்து 2.5 இன்ச்சு இந்த 2.5 இன்ச்சு நான் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே வளைச்சி எடுத்துட்டோன்னா பட்டி பீஸ் ரெடி. இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பெல்ட் வந்து நல்லா தடிமனாக இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் வேறு கிளாத்துலேருந்து. இது வந்து ரெடி அளவு. கீழே அரைஞ்சு பிடிச்சிருவோம், மேலே அரைஞ்சு பிடிச்சிருவோம். நம்ம கொக்கி பீஸ் காஜா பீஸ் ஒரு பக்கம் வர்றதுக்காண்டி அந்த உள்குழிவு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நேராக வர்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக எடுத்துட்டோன்னா கொக்கி பீஸ் காஜா பீஸ் வந்து நேராக நம்ம வச்சு பார்க்கும்போது நேராக இருக்கும். அங்கே ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணுன்ட்டு ஃபுல் வீடியோவும் போட்டாச்சு. இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு கிராஸாக எடுக்கணும், நேராக எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட்டும் ஸ்லீவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.